ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா, கருவேப்பிலைங்க எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேங்க. இதுக்கு தேவையான உப்பு அதை சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாங்க. சர்க்கரை உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா சர்க்கரை சேர்க்கும்போது உங்களுக்கு தோசை பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக இருக்கும். அதனால தான் நான் சர்க்கரை சேர்க்குறேன். அப்போ இனிப்பு சுவை பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு கரைக்கணுங்க, கட்டி இல்லாத நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்கு தேவையான சைட் டிஷ் எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாத கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேருங்க. நல்லா ஒரு 300 ml தண்ணி சேருங்க. 2 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு ஒரு 300 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்குங்க. வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிட்டுன்ட்டு ஜீரகம் சேருங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா வெடிக்கணுங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு 50 கிராம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அது கூடவே ஒரு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் சட்னிக்கு தேங்காய் இல்லை, பொட்டுக்கடலை இல்லைன்னா அந்த இது ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் இருந்ததுன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். முன்னாடியே நம்ம மாவில் உப்பு சேர்த்ததுனால இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் சேருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 150 ml தண்ணி சேர்க்குறோம். மொத்தமாக சேர்த்திங்கன்னா 6 லிட்டர் தண்ணி சேர்க்கணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவுக்கு 6 லிட்டர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு விடுங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ரொம்ப கொதிக்கணுன்றது இல்லைங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கடலை மாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இறக்க போகிற டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை போட்டு லைட்டாக கொதிக்கட்டுன்னு இறக்கிடலாங்க. கரம் மசாலா இறக்க போகிற நேரத்தில் தான் போடணும். நல்லா வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 எலுமிச்சை பழம் மேலே புழிஞ்சு விட்றேங்க. இது தேவைன்னா புழிஞ்சு விட்டுக்குங்க. நம்ம முன்னாடியே தக்காளி பழம் சேர்த்தாச்சு புளிப்புக்கு. எலுமிச்சை சுவை சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இப்போ கல் போட்டு காஞ்சதுக்கப்புறம் மாவு தண்ணியாக இருக்கிறதுனால ஒரு தடவை கலக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுங்க. தோசையை ஊற்றிட்டு ரொம்ப தீர்த்தக்கூடாதுங்க. நம்ம தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறதுனால நம்ம தோசை ஷேப்புக்கு அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே இப்போ நான் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு பக்கம் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போடலாம். நீங்கள் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே எதுவும் தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம மிளகா எல்லாமே சேர்த்துருக்கிறதால அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் இந்த நம்ம செஞ்சுருக்கிற குருமா கூட சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம கோதுமை தோசையும் கடலை மாவு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு தோசையை அதே மாதிரி ஊற்றிக்குங்க. இன்னும் நான்ஸ்டிக் தவாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக சூப்பராக வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.